இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற லென்ஸ் சில மாதங்களான சிக்மா 17-40 f1.8 டிசி ஆர்ட் லென்ஸ். இது மிரர்லெஸ் ஏபிஎஸ்சி கேமராஸ்க்காக பண்ண ஆர்ட் லென்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி லென்ஸ் வரும்போது ஒரு பெரிய அப்பர்ச்சர் லென்ஸ், அதாவது 1.8 மாதிரி அப்பர்ச்சர் நம்ம வந்து யூஸ்வலி ப்ரைம் லென்ஸில் பார்ப்போம். ஆனால் இது ஜூம் லென்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிக் மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மிரர்லெஸ் லென்ஸ் வரக்கு முன்னாடியே சிக்மா வந்து டிஎஸ்எல்ஆர் ஏபிஎஸ்சி கேமராஸ்க்காக ஒரு 18-35 f1.8 லென்ஸ் போட்டிருந்தாங்க. அது வீடியோகிராஃபர்ஸ் நடுவில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. 7D மாதிரி கேமராஸில் எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் இந்த லென்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 30% வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வைடரில் வந்து 17 mm வரைக்கும் போகுது. டெலியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த லென்ஸ் 35 இருந்துச்சு, இப்போ வந்து 40 ஆக்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா சோனி இ மவுண்ட், ஃபியூஜி எக்ஸ் மவுண்ட், முக்கியமாக கேனன் ஆர்எஃப் மவுண்ட்டுக்கும் இருக்குது, எல் மவுண்ட்டுக்கும் இருக்குது. இது வரைக்கும் ஏபிஎஸ்சி லென்சஸ் வந்து சிக்மாவில் வந்து போட்டிருக்காங்கன்னா மிரர்லெஸ் கேமராஸ் கண்டிப்பாக போட்டிருக்காங்க. ஜூம் லென்சஸும் இருக்குது, ப்ரைம் லென்சஸும் இருக்குது. இந்த ஜூமில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா இதுதான் வந்து மிரர்லெஸ் கேமராஸ்க்காக போட்ட ஃபர்ஸ்ட் ஏபிஎஸ்சி ஆர்ட் லென்ஸு. ஆர்ட் லென்ஸுன்னா அதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. வெதர் சீல்டாக இருக்கும், டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், உங்களுக்கு அப்பர்ச்சர் ரிங் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஹூடெல்லாம் வந்து ஆர்ட்லைன் லென்ஸோட ஸ்டைலில் வந்து ஹூட் வரும். உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் குவாலிட்டி அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ். சிக்மா வந்து முதல் முறையாக மிரர்லெஸ் கேமராஸ்க்காக போட்ட ஏபிஎஸ்சி லென்ஸானா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைம் லென்சஸும் இருக்குது, ஜூம் லென்சஸும் இருந்திருக்கு. பட் இது வந்து முதல் ஆர்ட் லென்ஸ். ஸோ ஆர்ட் லென்ஸ்னாவே உங்களுக்கு வந்து இந்த அப்பர்ச்சர் ரிங் வந்துடும், ஒரு அருமையான ஆப்டிக்ஸும் அருமையான ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டமும் வரும், இந்த மாதிரி ஹூட் வரும், நிறைய கஸ்டம் பட்டன்ஸும் வந்து சுற்றி சேர்த்து வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் ஃபார் ஷூட்டிங் வந்து பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இன்றைக்கி சைதாப்பேட் மார்க்கெட் வந்திருக்கேன். இங்கே வந்து ஸ்டில்ஸ் வீடியோ எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இப்போ ஒரு மார்க்கெட்டில் வந்திருக்கேன். அக்டோபர் மாதம், மழை வரலாம், மார்க்கெட்டில் டஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த லென்ஸ் ஆர்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா வெதர் சீலிங் நல்லாயிருக்கும், ஒரு டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட். அதுக்காக வந்து மலையில் வந்து அப்படியே உள்ளே போட்டு எடுத்துட முடியாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஆயில் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எந்த கண்டிஷன்லையும் ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி ஒரு செலந்தியை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரீம் பேக் லைட்டு, ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து நல்லா இருக்குது, நல்ல பேக்ரவுண்ட் பொக்கேவும் கிடைக்குது. பட் ஒரே பிரச்சனை என்னென்னா இந்த லென்ஸில் இமேஜஸ் வந்து பார்க்கும்போது குரோமேட்டிக் அபரேஷன் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ரொம்ப பேடெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து ஈஸிலி லைட் ரூமில் கரெக்டபிள் தான். ஓகே, ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு மேஜர் இஷ்யூவாக நினைக்க வேணாம். பட் ஆஸ் அ ரிவ்யூ வந்து குரோமேட்டிக் அபரேஷன் லைட்டாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். பட் இந்த லென்ஸ் வந்து ஆக்சுவலி ப்ராப்பர்லி கோட்டட் தான். கோட்டட் லென்ஸு, ஃப்ளேர் ரெசிஸ்டன்ஸ் செம்மையாக இருக்குது, பெருசாக ஃப்ளேர் ஆகவே இல்லை. அப்போயே அந்த ஸ்பைடர் எடுக்கும்போது ஆக்சுவல் குரோமேட்டிக் அபரேஷன் பார்த்தோம், அது இருந்துச்சு. இப்போது லாஞ்சிடியூடல் குரோமேட்டிக் அபரேஷன் அது ஆக்சுவலி பார்த்தோன்னா இமேஜஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஷைனிங்கான ஆப்ஜெக்ட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்க்கும்போது நல்ல விஷயம் என்னென்னா பெருசாக இல்லை, ஆனால் லோக்காவும் கொஞ்சம் தெரியுது. ஸோ இந்த லென்ஸில் குரோமேட்டிக் அபரேஷன் கொஞ்சம் இருக்குது, பட் ஆனால் கரெக்டபிள் லெவலில் இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக ஃபோக்கஸ் ஆகிருக்கு, பேக் லைட்லேயும் அருமையாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு. பேக்ரவுண்ட் பொக்கே உண்மையிலே சூப்பர். ஒரு அடி தான் வந்து க்ளோஸ் ஃபோக்கஸிங், பட் அது நிறையா ஷார்ட்ஸுக்கு வந்து போதுமானதாக இருக்குது. இந்த என்டையர் டெஸ்ட்டில் இந்த லென்ஸ் வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். பட் வீடியோன்னு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டாக வீடியோ பண்ண முடியல. பட் வந்து வீடியோஸ் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் வந்து நிறையா இருக்குது. சொல்லப்போனால் இந்த லென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஏபிஎஸ்சி வீடியோ கேமராக்காக தான் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் FX30 மாதிரி ஒரு கேமரா, இல்லை வந்து A6700 மாதிரி கேமரா, இல்லை வந்து கேனனில் நிறையா ஏபிஎஸ்சி கேமராஸ் கேப்பபிள் ஆஃப் வீடியோ இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17-40 ஜூம் பண்ணும்போது இன்டர்னலாகவே ஜூம் ஆகுது. அவரோட ஐயோட ஃபோக்கஸ் பிடிச்சிருச்சு. அவர் தோரணம் வந்து ஆக்சுவலி மடிச்சிட்ருக்காரு. ஸோ க்ளோஸாக அவர் ஃபோக்கஸ் வந்து ஃபேஸில் காட்டிட்டு அப்படியே ஜூம் அவுட் வந்து 17 பண்ணி அந்த தோரணம் வந்து மடிக்கிறது, அப்படியே அந்த மார்க்கெட் அட்மாஸ்ஃபியரை வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக காட்ட முடிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப இப்போ வந்து நான் ஜூம் பண்ணாலும் கூட ஆக்சுவலி ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகலை. ஸோ ஜூம் பண்ண இந்த லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் பிடிக்குதுன்றது வந்து வீடியோகிராஃபர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நான் வந்து நினைக்கிறேன்.
வந்து நீங்கள் கிம்பலில் போட்டிங்கன்னா ஒரு வைட்லேருந்து டெலி போகும்போது நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. த்ரூ அவுட் த ரேஞ்ச் வந்து f1.8 அண்ட் அந்த லீனியர் HLA மோட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிடிக்குது. அண்ட் 67mm ஃபில்டர் த்ரெட். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு போலரைசர் வாங்குனீங்க, ஒரு மிஸ்ட் ஃபில்டர் வாங்குறீங்கன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. முக்கியமாக இன்னொரு விஷயம், ஃபோக்கஸ் ரேக்கிங் பண்ணுறீங்க, நியர் டு ஃபார் ரேக் பண்ணும்போது வந்து ஃபோக்கஸ் ப்ரீத்திங்கே இல்லை. ஃபோக்கஸ் ப்ரீத்திங் என்னென்னா, ஒரு சில லென்சஸ் நியர் டு ஃபார் வந்து ஃபோக்கஸ் மாற்றும் போது ஃப்ரேமே எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லை. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எல்லாம் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான APS-C மிரர்லெஸ் லென்ஸுன்னு சொல்லலாம். கன்க்ளூசிவாக சொல்லணுன்னா, இப்போ சிக்மா எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி வைட் அபர்ச்சர் லென்சஸ் 1.8 ஜூம்ஸு அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து பயங்கரமான எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. ஆப்டிக்கலையும் ரொம்ப நல்லா இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் வைஸும் நல்லா இருக்குது. இது வரைக்கும் APS-C மிரர்லெஸ்க்கு வந்து அவங்க ஆர்ட் லென்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ ஆர்ட் லென்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த லென்ஸ் வந்து ஒரு வீடியோகிராஃபருக்காக பண்ணியிருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா ஃபோக்கஸ் ப்ரீத்திங் கிடையாது, கான்ஸ்டன்ட் 1.8, 17 to 40 ரேஞ்ச், அதாவது வந்து ஒரு 25mm to 60mm ரேஞ்சு. வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 530 grams தான் வந்து இருக்குது. கிம்பலில் வந்து ஸ்டெபிளைஸ் ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஜூமிங்னால கிம்பலில் வந்து நீங்கள் திரும்ப ரீஸ்டெபிளைஸ் பண்ண வேண்டியதில்லை வைடில் இருந்து டெலி போகும்போது. அண்ட் இது வந்து ஜூம் ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லென்ஸ் FX30 மாதிரி ஒரு கேமராவோ, APS-Cல வந்து வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு கேமராவில் வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே லென்ஸ் வச்சு ஒரு மொத்த வெட்டிங்கோ, ஒரு மொத்த டாக்குமெண்ட்ரியோ, ஈவன் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த லென்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் நினைக்கலாம், ஒரு நார்மல் 16 to 55 2.8 லென்ஸ் வாங்கிட்டானா வந்து இதோட பெட்டர் ரேஞ்ச் கிடைக்குதுன்னு. அது நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் போய் நம்ம எடுக்கும்போது அதோட ஃபீல் வேறு. ஸோ 40mm ரியலி போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2.8க்கும் 1.8க்கும் இருக்கிற அப்பர்ச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.25 ஸ்டாப் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதுக்கான ஷேடோ டெப்த் ஆஃப் ஃபீல்டும் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு APS-Cல ஒரு ப்ரீமியமான ஜூம் லென்ஸ், கிட்டத்தட்ட ஒரு ப்ரைமோட அட்வான்டேஜ் அண்ட் ஃபீல் கிடைக்கும்னு சொல்லலாம். எனக்கு இந்த லென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு.